அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த தோள்பட்டை வலி வந்து வரும் பொழுது, இதில் வந்து நிறைய வலிகளை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்குறோம். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைசெப்ஸ் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. சரிங்களா? இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்சிஃபிக் டெண்டினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த தோள்பட்டைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சதை வந்து ஆரம்பித்து தோள்பட்டை வழியாக வந்து கிராஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இறங்கும். சரிங்களா? ஸோ அப்படி இறங்கக்கூடிய அந்த தசைநார் கட்டரையை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எலும்பு வழியாக வந்து ஜாயிண்ட் வழியாக கிராஸ் பண்ணும் பொழுது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதை சுற்றி இருக்கக்கூடிய வந்து அந்த சின்ன ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேளை நாளாக நாளாக இல்லாட்டி வயது கூடும் பொழுது இல்லாட்டி திருப்பி திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைசெப்ஸ்க்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் மசிலுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணும் பொழுது இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டைக்கு அதிகமாக வந்து வேலை கொடுக்கும் பொழுது இந்த பைசெப்ஸ் மசிலுக்கு வந்து வேலை கொடுக்கும் பொழுது அது ஸ்ட்ரெயின் ஆகிற கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே அந்த உராய்வு வந்து அதிகமாகும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தன்னுடைய ஈரத்தன்மையை இழந்து அது உராய்வை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அப்படி அதிகப்படுத்தும் பொழுது இந்த தசை நார்க்கற்றை அதாவது டெண்டன் சொல்லும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா உராய்வு அதிகமாக ஆரம்பிச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டிஷ்யூ ரிப்பேர் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏன்னா வந்து இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஷ்யூ ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டையில் முன்புறத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலியை நம்ம வந்து ஃபீல் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த வலி வந்து யாருக்கு அதிகமாக வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, இவங்க ஒரு பக்கமாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கின மணிக்கு வந்து இருப்பாங்க, கவனிச்சிருப்போம் நம்ம, ரைட். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையிலேயே அதிகம் வந்து வெயிட் தூக்கிட்டு இருப்பாங்க, ரைட். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோள்பட்டையில் வந்து பேக் இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? இல்லாட்டி கையில் புக்ஸ் ஏதாவது ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து இந்த தோள்பட்டையும் இந்த முழங்கையும் சேர்த்து அவங்க வந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பைசிபிட்டல் டெண்டினைட்டிஸ் அல்லது கால்சிஃபிக் டெண்டினைட்டிஸ்ன்ற வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ஈஸியாக வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? முத நம்ம என்ன வந்து காரணத்தினால இந்த வலி வருதுன்றதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு அந்த காரணத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத நிப்பாட்டணும். சரிங்களா? வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு ஒன்று வந்து இருக்குது. அதை நீங்கள் ஒரு வாரம் வச்சிங்க அப்படின்னீங்கன்னா வலி மறுபடியும் சரியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழக்கம் போல் பயிற்சிகள் செய்துட்டு நீங்கள் இந்த வலியை வரவிடாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.